بسم الله الرحمن الرحيم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாமுக்கு பின்னால் ஒருத்தர் இந்த இமாமை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நியத் வச்சு தக்பீர் கட்டிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த இமாமை முழுசாக தொழுகையினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணுறது இவர் மேலே கடமையாயிரும். ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இமாமை விட ஒரு காரியத்தை முந்தியும் செஞ்சிடக்கூடாது, இமாமோட சேர்ந்தும் செய்யக்கூடாது, இமாமோட ரொம்ப தாமதமாகவும் வரக்கூடாது. இமாம் ஒரு காரியத்தை செய்ய செய்ய தொடர்ந்து உடனே செய்கிறதுக்கு பேர் தான் பின்பற்றுதல். இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நாம் எப்போ சொல்லுவோம்? அவருக்கு பின்னால் அவரை தொடர்ந்து அவரை ஒட்டி போகக்கூடியவருக்கு தான் அவரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நாம் சொல்லுவோம். அவருக்கு முன்னால் போயிட்டாலோ அல்லது அவரோட சேர்ந்து ஒரே மாதிரி பயணித்தாலோ அல்லது அவரோட ரொம்ப தாமதமாக வந்தாலோ அவரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நாம் சொல்ல மாட்டோம். இதே மாதிரி தான் ஜமாத்தினுடைய தொழுகையிலையும் இமாம் ஒரு காரியத்தை செய்ய செய்ய அவர் செஞ்சு முடித்த பிறகு தொடர்ந்து தாமதம் இல்லாமல் செய்யணும். இப்போ ஒரு காரியத்தை இமாமோடு சேர்ந்து செஞ்சிட்டாலோ அல்லது இமாமோட முந்தி போயிட்டாலோ அல்லது இமாமோட ரொம்ப தாமதமாக வந்தாலோ என்ன சட்டம், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்கலாம். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி தொழுகையில் நாம் என்ட்ராகும் இல்லையா, அந்த தக்பீரை பொறுத்த வரைக்கும் இமாம் முழுசாக அல்லாஹு அக்பர்னு சொல்லி முடித்த பிறகு தான் நாம் அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டணும். இதுதான் சரியான வழிமுறை. ஒருத்தர் இமாம் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாலே அல்லாஹு அக்பர்னு சொல்கிறதுக்கு முன்னாலே இவர் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டார், அல்லது இமாமோட சேர்ந்து அல்லாஹு அக்பர் சொல்கிறார். இமாம் ஆரம்பிக்கிறதும் இவர் ஆரம்பிக்கிறதும் ஒன்றா இருக்குது, இமாம் முடிக்கிறதும் இவர் முடிக்கிறதும் ஒன்றா இருக்குது, இப்படி இமாமோட சேர்ந்து சொன்னார் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய தொழுகக்கூடாது. இமாம் அல்லாஹு அக்பர் சொல்லி முழுசாக சொல்லி முடித்து அவர் தக்பீர் கட்டிய பிறகு தான் பின்னால் நிற்கக்கூடியவங்க அல்லாஹு அக்பர் சொல்லி தக்பீர் கட்டணும். இது தக்பீர் தஹ்ரீமாவினுடைய சட்டம். சலாம் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே மறந்து சலாம் கொடுத்துட்டார், ஏதோ ஒரு கவனத்தில் சலாம் கொடுத்துட்டார் அல்லது தூக்கத்தில் செஞ்சிட்டார், மறதியாக செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அப்படியே அத்தஹியாத்தில் இருக்க வேண்டியது தான். இருந்து இமாம் சலாம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி இமாம் சலாம் கொடுத்த பிறகு மீண்டும் ஒரு தடவை அவர் சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுத்துட்டா அவருடைய தொழுகை சரியாயிடும். ருக்கு சுஜூதை பொறுத்த வரைக்கும் ருக்குவுக்கோ சுஜூதுக்கோ இமாமுக்கு முன்னாலே ஒருத்தர் போயிட்டார், இமாம் ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னால் இவர் ருக்குவுக்கு போயிட்டார், அல்லது இமாம் சஜிதாவுக்கு போகிறதுக்கு முன்னாலே இவர் சஜிதாவுக்கு போயிட்டார் அப்படின்னா இவர் அந்த ருக்குவிலையோ அல்லது சஜிதாவிலையோ அப்படியே இருக்கணும் இமாம் வர்ற வரைக்கும். நான் சொல்கிறது லேசான வித்தியாசம் மட்டும்தான். ருக்குவில் இருந்து இமாம் எந்திரிச்சார், சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லி மறுபடியும் அல்லாஹ் அக்பர் சொல்லி சஜிதாவுக்கு போகணும். இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லி சஜிதாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பின்னால் நிற்கக்கூடியவர் அவரை முந்திக்கிட்டு போயிட்டார். இந்த மாதிரி லேசான வித்தியாசங்கள் அதுதான் சொல்லிகிட்ருக்குறேன். இமாம் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் டக்குன்னு ருக்குவுக்கு போயிட்டார் அல்லது சஜிதாவுக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் அந்த ருக்குவிலையோ அல்லது சஜிதாவிலையோ அப்படியே இருக்கணும் இமாம் வர்ற வரைக்கும். வந்த பிறகு இமாமோட சேர்ந்து ருக்கு சுஜூத் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாம் எஞ்சிக்கணும். ஆனால் ருக்குவில் இருந்து எழுந்திரிக்கக்கூடிய சட்டம் வித்தியாசமானது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. அதாவது இமாம் ருக்குவில் நிற்கிறாரு, இமாம் சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் எஞ்சிட்டார், அல்லது இமாம் சஜிதாவில் இருக்கிறாரு, அல்லாஹு அக்பர்னு சொல்லி அவர் சஜிதாவிலேருந்து எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாலேயே இவர் மறதியாக எழுந்திரிச்சிட்டார் அப்படின்னா அவர் திருப்பி ருக்குவுக்கு போயிடணும் அல்லது திருப்பி சஜிதாவுக்கு போயிடணும். அந்த இடத்துல அவர் அதே நிலையில் வெயிட் பண்ணக்கூடாது. இதுதான் ருக்குவுக்கு போகிறதுக்கும் அங்கேருந்து எழுந்திருக்கிறதுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதை நாம் கவனத்தில் கொள்ளணும். தக்பீர் தஹ்ரீமாவில் மட்டும் இமாமோட முந்தியும் செய்யக்கூடாது, இமாமோட சேர்ந்தும் செய்யக்கூடாது. ஆனால் தக்பீர் தஹ்ரீமாவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய விஷயங்களில் இமாமோட சேர்ந்து ஒருத்தர் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் தொழுகை கூடிரும், ஆனால் மக்ரூஹுன்னு சொல்கிறாங்க. இமாமுடைய சலாமும் இவருடைய சலாமும் ஒன்றா இருக்குது. இமாம் ருக்குவுக்கு போகக்கூடிய அதே நேரத்தில் அவரோட சேர்ந்து அப்படியே ருக்குவு போகிறாரு, இமாம் சஜிதாவுக்கு போகக்கூடிய அதே நேரத்தில் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் அப்படியே சேர்ந்து சஜிதாவுக்கு போகிறாரு அப்படின்னா தொழுகை கூடிரும், ஆனால் மக்ரூஹு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான வழிமுறை அப்படிங்கிறது இமாமுடைய செயலுக்கும் இவருடைய செயலுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். இமாமோட சேர்ந்து செய்யக்கூடாது, கொஞ்சம் லேசான தாமதம் இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே மறதியாக செய்துட்டால் தான். இமாமுக்கு முன்னால் ருக்குவுக்கு போகிறத பற்றி சொன்னேன், இமாமுக்கு முன்னால் ருக்குவில் எழுந்திருக்கிறத பற்றி சொன்னேன், இமாமுக்கு முன்னால் சலாம் கொடுக்கறத பற்றி சொன்னேன். இதெல்லாம் தெரியாமல் செஞ்சிட்டாலோ அல்லது தூக்கத்தில் ஏதாவது நடந்துட்டாலோ தான் இந்த சட்டம்.
வேண்டுமென்றே ஒருத்தர் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகை கூடாமல் போயிடும். இமாமுக்கு முன்னால் இவர் வேணுக்குன்னே சலாம் கொடுத்தாரு, அல்லது வேணுக்குன்னே இமாமுக்கு முன்னால் ருக்குவுக்கு போனார், சஜிதாவுக்கு போனார் அப்படின்னா அவருடைய தொழுகை கூடாமல் போயிடும். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இமாமை விட தாமதமாக போகிறத பொறுத்த வரைக்கும் இமாம்கள் சொல்வார்கள், இமாமோடு ஒரு ஃபர்லை சேர்ந்து செய்ய முடியாத அளவிற்கு தாமதமாகிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒருத்தர் தாமதமாயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகை கூடாமல் போயிடும். உதாரணமாக இமாம் கிராத் ஓதக்கூடிய நிலையில் நிற்கிறாரு. இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குவுக்கு போயிட்டார். ருக்கு முடிச்சுட்டு சமியல்லா லிமன் ஹமீதான்னு சொல்லி அவர் எழுந்திருக்கிற வரைக்குமே பின்னால் நிற்கக்கூடியவர் ருக்குவுக்கே போகலை. இது அவருக்கு தெரிஞ்சே நடக்குது அப்படின்னா அவருடைய தொழுகை கூடாமல் போயிடும். ஒரு ஃபரது அளவிற்கு முழுசாக இமாமோட சேர முடியாத அளவிற்கு தாமதிக்கக்கூடாது. மறதியாக நடந்துச்சு அல்லது தூங்கிட்டார், அது குற்றம் இல்லை என்று மார்க்க சட்டம் சொல்கிறது. இந்த இடத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு விஷயத்தை நாம் ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே இமாம் வேகமாக ஓதிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். இப்போ நாம் ஓதிட்டுருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகணுமா அல்லது இமாமோட சேர்ந்து உடனே அந்த நிலைக்கு போயிடணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். உதாரணமாக நம்ம அத்தஹியாத்தில் இருக்கிறோம். அது முதல் இருப்பாக இருந்தாலும் சரி, கடைசி இருப்பாக இருந்தாலும் சரி, நம்ம அத்தஹியாத்து முழுசாக ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே இமாம் ஓதி முடித்து அவர் 3ஆவது ரக்காத்துக்கு எஞ்சிட்டார் அல்லது சலாம் கொடுத்துட்டாரு, நாம் இன்னும் ஓதியே முடிக்கலை. இப்போ முழுசாக ஓதி முடிச்சுட்டு நாம் சலாம் கொடுக்கணுமா அல்லது இமாம் சலாம் கொடுத்த உடனே சேர்ந்து சலாம் கொடுத்துடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி நாம் ருக்குலையோ சுஜூதிலையோ இருக்கும் பொழுது தஸ்பீஹ் ஓதிட்டுருக்குறோம். சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா 3 தடவை ஓதுவோம். நாம் முழுசாக ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாலே இமாம் எழுந்திரிச்சிட்டார். இப்போ நாம் 3 தடவை முழுசாக ஓதி முடித்து எழுந்திரிக்கணுமா அல்லது இமாம் எழுந்திரிச்ச உடனே எழுந்திரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதற்கு இமாம்கள் சொல்வார்கள், மாமும் செய்யக்கூடிய அந்த விஷயம் சுன்னத்தாகவோ முஸ்தஹப்பாகவோ இருந்தால் ஓதன வரைக்கும் ஓதிட்டு அப்படியே இமாமோட ஜாயிண்ட் ஆகிக்கணும். அவர் ஓதக்கூடிய விஷயங்கள் ஃபரலாக வாஜிபாக இருந்தால் அதை முழுசாக ஓதிட்டு இமாமோடு சேர்ந்துக்கணும் என்று சொல்வார்கள். இப்போ ருக்கு சுஜூதில் ஓதக்கூடிய தஸ்பீகை பொறுத்த வரைக்கும் அது சுன்னத்து தான். அதனால் நாம் 3 தடவை ஓதி முடிக்காட்டியும் கூட இமாம் சமியல்லா லிமன் ஹமீதான்னு சொல்லி எந்திரிச்சிட்டா நாம் உடனே எந்திரிக்கணும். நாம் ஒரு தடவை ஓதியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அத்தஹியாத்தை பொறுத்த வரைக்கும் அத்தஹியாத் அப்படிங்கிறது அது வாஜிப், கட்டாயமாக ஓதி ஆகணும். அதனால் இமாம் முன்னாடியே ஓதி எழுந்திரிச்சிட்டாலும் கூட நாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக ஓதிட்டு அதுக்கு பிறகு எழுந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் கடைசி இருப்புலையும் நாம் அத்தஹியாத் முழுசாக ஓதி முடிக்கிறதுக்குள்ளே இமாம் ஓதி முடித்து சலாம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் நாம் உடனே சலாம் கொடுக்காம நாம் ஓத வேண்டிய எல்லாத்தையும் ஓதிட்டு அதுக்கு பிறகு சலாம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு வாஜிபை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் இமாம்கள் இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. நம்ம இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில் தெரிந்து கொண்டு அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய தொழுகைகள், வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் குறைவின்றி முழுசாக ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.